அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி தாயே துணை. அருள்மிகு மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல இறைவியாகிய அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி அன்னையின் திருவுருளால் இந்த 7வது வலைப்பதிவில் உங்களுக்கு மேலும் சில தகவல்களை அளிக்க வந்திருக்கிறேன். சென்ற 2 பதிவுகளில் மலையேறி கொண்டிருந்த உங்களுக்கு கார்த்திகை தீப திருநாள் நிகழ்ச்சிகளையும் பின்பு மகாயுகமலையை நாடி வருவோருக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தேவையான சில கவன வழிகாட்டு விஷயங்களையும் உங்களுக்கு அறிவித்திருந்தேன். மகாயுக மலைக்கோவிலை பற்றிய சிறப்புகள், மகாயுக மலையின் மகிமைகள், அங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அன்னையின் மாட்சிமைகள், அன்னையின் பரிவார பீடங்களை குறித்த தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு விளக்குவதாக நான் சொல்லியிருந்த வகையில் மலையை குறித்த அடுத்த ஒரு விசேஷமான தகவலை உங்களுக்கு நான் அளிக்க விரும்புகிறேன். பச்சைமலை என வழங்குகின்ற மந்திரகிரியாகிய மகாயுகமலை கதிரவனின் மகளாகிய அன்னை தவம் புரிந்து கொண்டிருக்கும் மலை. நமது ஆலயங்களில் மூலவராக விட்டிருக்கக்கூடிய பல தெய்வங்களும் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் காண முடியும். இன்று யோக பயிற்சி எனும் பல விதங்களில் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மானுபூதியை அடையக்கூடிய அந்த யாத்திரைக்கு யோகம் என நான் முன்பு கூறியிருந்தேன் அல்லவா? அவ்விதங்களிலேயே ஒவ்வொரு ஆலயங்களிலும் மூலமூர்த்திகள் ஒவ்வொரு விதமான ஆசன நிலைகளில் அமர்த்த வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். நமது குழந்தைகளுக்கு அதை குறித்த விவரங்கள் தெரியாது. நமது மதம் அல்லது நமது வழிபாட்டு முறை அல்லது நமது இந்திய சமயவியல் மிகவும் எளிமையான வழிமுறைகளை கொண்டுதான் உங்களுக்கு இறைவனை அறிமுகம் செய்து வைக்கின்றது. அதன் நுட்பங்களை குறித்து நமது பெரியவர்கள் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாமல் விட்டுவிட்ட காரணங்களால் ஒரு சில ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக விஷயங்களிலே அதிக நாட்டமுடையவர்கள், ஞான விஷயங்களை தேடி தேடி அதன் மகிமையை உணர்ந்து கொண்டு பயிற்சியாகவும் செய்து கொண்டவர்கள், அப்படிப்பட்ட வழிகாட்டுகளிடம் மட்டுமே நாம் அதை குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள முடிகின்றது. பற்பல ஆலயங்களை குறித்த தகவல்களை கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஆலயங்களிற்கும் ஒரு முதன்மையான தீர்க்கதரிசியோ, ரிஷியோ, முனிவர்களோ, ஞானிகளோ அல்லது தெய்வீக அருள் பெற்றவர்களோ, தெய்வத்தினால் கட்டளையிடப்பட்டவர்களோ அல்லது சாமானிய மனிதர்களோ கூட நாம் வியந்து போற்றக்கூடிய பல ஆலயங்களை நம் நாடு முழுவதும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்று குலதெய்வ வழிபாடுகள் அனைத்துமே சாமானிய மக்களால், நம்மால் பெரும்பாலும் படிப்பறிவற்றவர்கள் என மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களிடமிருந்து தொடங்கியதாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் நம்மை போன்ற கற்றவர்களாலும் செய்து முடியாத காரியமாக இருக்கும். மீண்டும் தொடங்கிய கதைக்கு வருவோம். மந்திரகிரியாகிய மகாயுக மலையின் மேல் அன்னை தவம் புரிவதற்கு இருக்கக்கூடிய விசேஷமான காரணங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு கூறுகிறேன். முதலில் மந்திரமலை. மந்திரங்களால் சூழப்பட்ட, மந்திரங்களால் ஆக்கப்பட்ட, மந்திர ஜப அதிர்வுகள் சதா காலமும் நிரம்பிக் கொண்டிருக்கும் மலை என்று உங்களுக்கு நான் முன்பு குறிப்பிட்டிருந்தேன். மந்திர ஜபங்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன?
மந்திரங்கள் என்றால் நாம் அறியக்கூடிய சமஸ்கிருத மந்திரங்களா, தமிழ் வேதங்களா, அல்லது வேறு ஏதேனும் அந்நிய மொழிகளின் மூலச்சொற்களின் தொகுப்பா, அல்லது வேறேதேனும் நமது கற்பனைக்கு அப்பாற்படாத வேறேதேனும் வடமொழி மந்திரங்களா? இவ்வாறான குழப்பங்கள் நமக்கு தோன்றக்கூடும். நமது ஆலயமானது இந்திய சமயவியலுக்குள்ளும் அடங்காத ஒரு விஷயம் என்று சொன்னால் உங்களால் நம்பத்தான் முடியாது. ஏனெனில் இந்த மந்திரமலையை சக்தியின் வழிப்பிடமாக, வசிப்பிடமாக அவரை வழிபட்டு மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடைவதற்காக எடுத்துக்கொள்கின்ற பொழுது அக்ஷர சக்தி பீடங்கள் என இந்தியா முழுவதும் பல ஆலயங்கள் வழிகாட்டப்படும். அந்த வகையில் நமது ஆலயம் 52வது சக்தி பீடம். புராண கதைகள் அறிந்தவர்களுக்கு இது சற்று புதிராகவும் தோன்றும். ஏனெனில் 51 சக்தி பீடங்கள் தானே உள்ளன. பாரத தேசத்திலிருந்து பிரிவினை கண்டுவிட்ட நமது பங்காளி தேசமான பாகிஸ்தானத்திலும் 51 சக்தி பீடங்களில் 1-2 பீடங்கள் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன். நாம் நினைக்கிறோம் இந்தியா முழுவதும் மட்டும்தான், அல்லது இந்த இந்திய பிரிவினைகள் தேச பிரிவினைகளை ஏற்படுவதற்கு முந்தைய நிலையில் மட்டும்தான் நமது சமயவியல் தோன்றியிருக்கக்கூடும் என்று. அல்ல. இது நாம் வாழக்கூடிய இந்த பூவுலகம் மட்டுமல்ல, பிரபஞ்சம் மொத்தத்திற்கும் பொதுவான ஒரு தத்துவ வாழ்க்கை முறை. நாம் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பதற்காக இதை நான் கூறவில்லை. 52வது முச்சக்தி பீடம் என்பதற்கான பொருளை பின்னொரு பதிவில் இன்னும் விளக்கமாக கூறுகிறேன். இது மலையின் ஒரு சிறப்பு. அடுத்தது, சக்தி வழிபாட்டில் இது ஒரு முச்சக்தி பீடம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, இந்த மலை முன்னே கூறியபடி மகாவிஷ்ணுவின், முன்பு நான் கூறிய பதிவுகளில் தோயாத்ரி மலை என வழங்கக்கூடிய செங்கழ் நீர்மலை திருநீர்மலையில் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் சேவை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதன் இங்கும் 4 நிலைகளில் இருக்கிறார் என்றால் உங்களால் உடனே கண்டுபிடிக்க இயலாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஆலயங்களிலும் அந்த ஆதிபரந்தாமன் தனது அழகிய அம்சங்களை வெவ்வேறு விக்கிரகமூர்த்திகளாக வெளிப்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடும். இன்றைய சூழ்நிலையில் நமது மலையில் அவர் இருந்திருக்கக்கூடிய வடிவங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு சுட்டுகிறேன். மலையேறி வரக்கூடியவர்கள் மூலஸ்தானத்தை, அல்லாவது மலைக்கோயிலின் மேல்புறத்தை அணுகுகின்ற பொழுது வலதுபுறத்திலே உங்களுக்கு முதலில் காட்சியாகின்றவர் நாக அட்சகர். 7 தலைகளோடு இந்த மலையின் பிரதான காவல் தேவராக வீற்றிருக்கக்கூடிய நாக அட்சகரின் திருப்படத்தின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார் குழல் ஊதாமல் நிற்கும் கண்ணன். இங்கே திருமால் நிற்கிறார். சற்று மேலேறி வந்தால் அரூபஸ்வரூபங்களாக காட்சியளிக்கக்கூடிய பச்சை கும்ப பெருமாளின் அமிர்த பீடத்தை காண முடியும். நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடியவர் பச்சை கும்ப பெருமாள். அவர் துருவ மகரிஷியை மடியில் அமர்த்தி இருக்கக்கூடிய இருந்த பெருமாள். அடுத்து நீங்கள் மகாவிஷ்ணுவாகிய பச்சை கும்ப பெருமாளை தரிசித்து மூலஸ்தானம் அமைந்திருக்கக்கூடிய பெரிய மேடையின் படிகளை தாண்டி மூலவரை நெருங்கிச் செல்கின்ற போது வாகனத்தை ஒரு சிறிய கூண்டு அமைப்பின் நடுவிலே காண முடியும். அங்கே வீற்றிருக்கக்கூடிய கருடபட்சியாக இருப்பது வேறு யாருமல்ல, அன்னை காளி காமந்திகாதேவியின் தகப்பனாராய் விளங்கக்கூடிய அந்த நாராயணமூர்த்தியே கருடபட்சியாக, கருட பறவையாக, பறவைகளின் அரசனாக, கருட நாராயணனாக காட்சி கொடுக்கிறார். எனில் 4ஆவதவர் இங்கே பறக்கக்கூடிய ஆற்றல், பறக்கும் பெருமாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். 4ஆவது வைத்தியநாதர்கள் வீற்றிருக்கக்கூடிய சஞ்சீவி பீடம்.
இங்கே நான் வைத்தியநாதர்கள் என பன்மையில் விழிப்பதன் காரணம் 3 தேவ வைத்தியர்களாக இருக்கக்கூடிய அந்த திவ்யமான பிரதிஷ்டைகள் அங்கே உள்ளன. சித்த தேவேந்திரன், வைத்தியநாதன் என சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன், அவருக்கு அடுத்து தன்வந்திரி மகரிஷி. தன்வந்திரி பகவானை குறித்தும் உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். ஆயுர்வேத வைத்தியத்தை உலகிற்கு மிகவும் பரவலாக அறிவித்தவர் தன்வந்திரி மகரிஷி. அவருக்கு பின்பாக சுஸ்ருதர் போன்ற ரிஷிகளும் தோன்றியதாக நமது வரலாறுகளில் உள்ளன. தன்வந்திரி எனக்கூடிய சித்தர் பெருமானும் இருக்கிறார். இன்னொரு தன்வந்திரி திருப்பார்கடலை கடைந்த பொழுது அமிர்த கலசத்தை தனது கைகளிலே ஏந்தி கொண்டு வந்த மகாவிஷ்ணுவின் அம்சமாக இருக்கக்கூடிய தன்வந்திரி. அவரை பகவான் என குறிப்பிடுகிறோம். இவ்வாறாக இருக்கக்கூடிய தன்வந்திரி எனும் பெயரை சொல்லக்கூடிய அந்த அம்சத்தை பொருந்திய 3 தேவர்களும், அதாவது தேவரூபமாக இருக்கக்கூடிய தன்வந்திரி, ரிஷி ரூபமாக இருக்கக்கூடிய தன்வந்திரி மகரிஷி, சித்தரூபமாக இருக்கக்கூடிய தன்வந்திரி. இங்கு ஒரு சிறு குழப்பம் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடும். தன்வந்திரி ரிஷியும் தன்வந்திரி சித்தரும் வேறானவர்களா என்று. கால அளவில் அவர்கள் சற்று வேறுபட்டு இருக்கிறார்கள். இந்த 3 சக்திகளாக ஒரு நிலையில் பொருந்தி இருக்கக்கூடிய சஞ்சீவி பீடம். இறைவன் தனது அம்சத்தை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக காட்டுகிறான். இங்கே நாராயணமூர்த்தி 4 வடிவங்களாக இருந்து அன்னையை சுற்றி சுற்றி தனது மகளை காவல் காப்போரை போல நிற்பதை நீங்கள் காண முடியும். அடுத்து இந்த மலையின் மற்றொரு சிறப்பு மகாயுக மலை. காலம், காலத்தின் தத்துவம், காலத்தின் நீட்சி, காலத்தின் பயணம், காலத்தின் வடிவம், காலத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கால மாற்றத்தை ஆட்டுவிக்கக்கூடிய சக்தி, கால மாற்றத்தை தடுக்கக்கூடிய சக்தி வேடிக்கையாக இருக்கின்றதல்லவா? அடுத்தடுத்த பதிவுகளில் அன்னையின் சொல்லவியலாத பெரும் பெரும் மகிமைகளை, அற்புதங்களை, உண்மைகளை கூடிய அளவிற்காவது சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி. இந்த மகாயுகம் 736 அலைவரிசையை தங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களோடு நீங்களும் அன்னையை நெருங்கி வாருங்கள். மகாயுகம் 736 வாயிலாக பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். ஓம் காளி, ஜெய் காளி.